எல்லாவற்றும் தேவனுடைய கரம் இருக்கும். உங்களுக்கு அது சாதகமாக தான் இருக்க முடியும், உங்களுக்கு எதிராக இருக்காது. ஏன்னா நீங்கள் அவரை தேடுறீங்க. அவர் உங்களுக்கு முன்னாடி போய் வழி ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு பெரிய வெற்றியை இன்டர்வியூவில் கட்டளையிடுவார். உங்களுக்காக நான் ஜெபித்த போது இந்த காலை வழியில் ஆண்டு கொடுத்த வார்த்தைகள் எரேமியா 29 அங்கே நம்ம பார்க்குறோம் 11, 12, 13. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் அறிந்திருக்கிறார். அவைகள் சமாதானத்தின் முடிவு. ஆங்கில வேதாவில் அவைகள் உங்களுடைய எதிர்காலத்தை பொறுத்தளவில் உள்ள காரியங்கள், வெற்றி, அதன் காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைலாம் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. எது எப்படினாலும் எக்ஸாம் முடிந்த ஏற்பாடு அதை பற்றி அதிகமாக ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டுக்கு பயந்து உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எழுதியிருக்கிறீங்களோ அதற்கு அதிகமாக தான் கர்த்தர் உதவி செய்வார். எபேசியர் 3:20 படி உதவி செய்வார். அவர்களை கைவிட மாட்டார். தேவனை தேடுவதற்கு ஒரு குறைவும் ஏற்படாது. சோர்ந்து போகாதீங்க. வேதம் சொல்லுது, முழு இதயத்தோடும் என்னை தேடினானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். நான் முதல்ல டாக்டரேட்டுக்காக ட்ரை பண்ணி நான் எக்ஸாம் எழுதும்போது, எக்ஸாம் செய்யும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன வரப்போகுது, என்ன கொஸ்டின் வரப்போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. பத்தாலஜிக்கல் எக்ஸாம் அதெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் அனட்டமி வரும், கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸ் இது வரும், இது எல்லாமே வரும். எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபாரின் வரும் தானே. ஆனால் நான் பதட்டப்படலை. நான் புக்ஸு படிச்சிருந்தேன், இருந்தாலும் எனக்கு தெரியும் கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் கூட வரும். பட் எனிவே, நான் வழக்கம் போல் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணிவிட்டு வந்தேன். ஒரே நாளில் ரிசல்ட் கொடுக்கணும். வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய தோளில் ஏசப்பா கை வச்சுருந்தார். ஸோ 2-3 டெஸ்ட்டில் அவங்களே மிஸ்டேக்காக தான் அனுப்பிச்சிருந்தாங்க சொல்யூஷன்ஸை. அதை யாருமே கண்டுவிடல. ஆனால் நான் மட்டும் அந்த சொல்யூஷனை பார்க்கும்போது அதில் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஸோ அதை மட்டும் நான் எக்ஸ்பைரி டேட்னு சொல்லி பதில் அனுப்புகிறேன். எல்லோரும் என்ன, நீங்கள் சரியாக பண்ணலை, அப்படி தான் அவனை குறை சொல்லி எழுதக்கூடாது, அவங்க சொல்யூஷன் அனுப்பினாலும் அது இன்டர்நேஷ்னல் தான் அனுப்புகிறாங்க, ஸோ நீங்கள் ஆன்சராக பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. அதில் கடைசியில் அவங்க எல்லாரோட நான் ஃபஸ்ட் ரேங்க் வந்தேன். அதில் ஒரு காரணம், இது ஒரு காரணம். சின்ன காரணம் தான், சின்ன ரீசன் தான். ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கும், ஏகப்பட்ட காரியம் முடிக்கணும். ஆனால் பாருங்கள், ஒரு சின்ன காரியம், அந்த சின்ன காரியத்துக்கு கர்த்தர் வெற்றியை தந்தார். அது போக இன்னொரு 3 கொஸ்டின், அதுவும் எங்களுக்கு அவுட் ஆஃப் த சிலபஸ் தான். அதுலேயும் கர்த்தர் என்னோட பேசி இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது சொன்னார். ஸோ சோர்ந்து போகாதீங்க. சப்போஸ் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் வராட்டா கூட எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், எனக்கு கிடைக்கல அப்படின்னு கூட நினைக்காதீங்க. உங்களுடைய எந்த தகுதி இருக்கோ, உங்களுக்கு கர்த்தர் என்ன வரம் கொடுத்தாரோ அதன்படி உங்களை உயர்த்துவார். எந்த நிலையில் இருந்தாலும் உயர்த்துவார். அக்ரிகல்ச்சரானாலும் உயர்த்துவார், சாதாரண மெக்கானிக்காலும் உயர்த்துவார், இல்லை நீங்கள் பிடிஎஸ் எம்டிஎஸ் அதுலேயும் உயர்த்துவார், இல்லை டீச்சர்ஸ் அதுலேயும் உயர்த்துவார். என்ன காரியம் இருந்தாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்றபடி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். பேராசைப்பட்டு நிறைய பணத்தை செலவழித்து அபிரமாக போய் சேராதீங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி டாக்டராக மாறுங்க. இல்லை அப்படி உங்களால் முடியல, ஜிஆர்இ முடியல அப்படின்னா உங்களுக்கு எது முடியுமோ, பிஏ இங்கிலீஷ், பிபிஏ, பிகாம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எழுத வைங்க. கருத்துங்களை ஆசைப்பார். உங்கள் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, பெரியவளாக நீங்களும் உங்களோட அலுவலகத்தில் இன்டர்வியூ வச்சுருப்பாங்க, ப்ரொமோஷன் எக்ஸாம் வச்சுருப்பாங்க, பல எக்ஸாம் வச்சுருப்பாங்க.
எல்லாவற்றும் தேவனுடைய கரம் இருக்கும். உங்களுக்கு அது சாதகமாக தான் இருக்க முடியும், உங்களுக்கு எதிராக இருக்காது. ஏன்னா நீங்கள் அவரை தேடுறீங்க. அவர் உங்களுக்கு முன்னாடி போய் வழி ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு பெரிய வெற்றியை இன்டர்வியூவில் கட்டளையிடுவார். உங்களுக்கு ப்ரொமோஷன் தருவார். சந்தோஷமாக இருங்க. ஜெயிப்போமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட பலவிதமான கலக்கத்தில் வேலைகளை அல்லது மேலே போகணும் என்கிற எண்ணத்தில் எழுதப்பட்ட எக்ஸாமில் அல்லது கர்த்தாவே +2 மற்ற எக்ஸாமில் பிள்ளைகள் எழுதும்போது அவளுக்கு இருக்கிற எல்லா பயத்தை எடுத்து போடும். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ ஞானி, நாம் வாயில் எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு அளவு கடந்த அறிவு ஞானமும் ஐஸ்வர்யம் இடத்தில் இருக்கிறது என்று கொலோசியர் 2:3 சொல்கிறது. அந்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு தார், அந்த அறிவை தார். எக்ஸாமில் சில கொஸ்டின் விட்டுருந்தால் கூட அவள் மீது தயை பாராட்டும். இது நிமித்தமாக யாருமே சூசைட் பண்ணக்கூடாது, யாருமே வேறு விதத்தில் திங்க் பண்ணிடக்கூடாது. நான் படித்த என்ன பிரயோஜனம், எனக்கு ரிசல்ட் வரல அப்படிலாம் அங்கே ஃபீல் பண்ணக்கூடாது. நீர் அவர்களை உம்முடைய வழியை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தும். என்ன படிப்பாக இருந்தாலும் அவள் உயர்த்தப்படட்டும், அவள் நல்ல வேலைக்கு போக செய்யும். உம்முடைய வருகை தாமதிக்குமானால் நல்ல இடத்தில் அவளை பொசிஷன் பண்ணும். ஆசீர்வதியும். எல்லா பயத்தை நீக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.